அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க, எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கிடைச்சது, எவ்வளோ ஃபீஸ், இது போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ரயில்வே எக்ஸாம்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பியான செய்தியாக இருக்கும். முழுமையாக வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் லெவல் 1 ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 2025 ரைட்டா 23/1/2025 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி பொங்கல் கழிஞ்சு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 22/2/2025 ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது லெவல் டி, அதாவது குரூப் டி லெவல் 1 பேசிக்காக இதான் ரயில்வேயில் பேசிக் போஸ்ட்னு சொன்னால் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான இனிஷியல் பேமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய அலோன்ஸு அது இதுன்னு நிறைய படிக்காசுக்கெல்லாம் நிறைய வரும் ரைட்டா. ஸோ மத்திய அரசு பணி 7th பே கமிஷன் வந்து சேலரி வந்து இதில் பேசிக் சேலரியை விட கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. என்னென்ன போஸ்ட் வருது அப்படின்றது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரியும். ஸோ இப்போதைக்கு ஏஜ் லிமிட் பாருங்கள், குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 36 வயசு வந்து இருக்கலான்றாங்க. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்யூனிட்டி வைஸாக கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். 1/7/2025 இதுதான் வந்து கட் ஆஃப் டேட்டாக வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வேகன்சி வந்து பாருங்கள், ஆல் ஓவர் இந்தியா 32,000 வேகன்சி வந்து கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு டென்டேட்டிவ் தோராயமான வேகன்சி தான். கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணி இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் ரைட்டா. ஸோ 32,000 வேகன்சி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்துங்க. ஜோன் வைஸ் வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரும், ஓகேங்களா? சரி, ஏஜ் லிமிட் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ், ரிசர்வேஷன் ஃபார் SC/ST OBC இதெல்லாம் வந்து நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் வந்து நமக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா வந்து ஃபீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதே மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இந்த மாதிரி SC/ST அது மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா EBC இந்த இதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவுட் டு அப்ளை எல்லாம் போட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இதில் என்னென்னா எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ முடிய போகுது, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஃபீஸு, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு கேள்வி வரும், இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன சார், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு கேள்வி வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து பேசிக் தான் வந்து குரூப் டி தான் பேசிக் இல்லையா, லெவல் 1 அப்படின்றதுனால 10th 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு ITI முடிச்சிருக்கணும். ITI ரைட்டா, ITIன்னு சொல்லுவோம்ல, 10th முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் படிப்பீங்களா, ITI. ஸோ அதனால் வந்து நீங்கள் 10th முடித்தவர்கள் அல்லது ITI முடித்தவர்கள் அல்லது 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களுக்குலாம் ஸோ இதான் வந்து பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். 10th ITI அல்லது அப்ரெண்டிஸ். ஸோ இதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இப்போதே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நிச்சயமாக சொன்ன தேதியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. 32,000 வேகன்சி வருது. 23/1/2025 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இப்போதே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா கேள்விகள் தமிழ்லையுமே, அதாவது தமிழ் மீடியத்துலையுமே வந்து பொதுறிவு கேள்விகள் வந்து வருன்றதுனால ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து இப்போதே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ண வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த தேர்வு சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.